அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார். அவரோட தோட்டத்தில் பயிர் செஞ்சுருந்தார். அப்போ அந்த நேரத்தில் அவர் பயிர் செஞ்சதை பார்த்து அவரோட தோட்டத்துக்கு ஒரு குருவி வந்துச்சு. அந்த தோட்டம் அதுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஒரு கூடு கட்டுச்சு. கூடு கட்டி கொஞ்ச நாளில் 2 முட்டை இட்டுச்சு. கொஞ்ச நாளில் அந்த முட்டை குஞ்சு பொறிச்சு அந்த குருவியோ 2 குஞ்சுங்களோ ரொம்ப சந்தோஷமாக அந்த வயலில் வாழ்ந்துட்டு இருந்தது. அப்படி இருக்கிறப்ப இப்போ அவர் செஞ்ச பயிர் இப்போ ஓரளவுக்கு நல்லா பெருசாகி அறுவடை ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அந்த விவசாயி இப்போ அறுவடை செய்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் தோட்டத்தில் நின்று எல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தப்போ அவருக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் அங்கே தோட்டத்துக்கு வர்றாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிட்டு என்னோட இந்த அறுவடைக்கு நான் உதவி செய்ய கேட்கலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் அப்படிங்களா, சரி சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே அந்த குருவி குஞ்சுங்க 2ம் அவங்க அம்மா கிட்ட சொல்லுது, என்னம்மா அவருடைய நண்பரை கூப்பிட்டு இந்த மாதிரி அறுவடை செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு, நம்ம வேறு வீடு தேடணும்ல அப்படின்னு சொல்கிறப்ப அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு அந்த குருவி சொல்லுது. திருப்பியும் ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தா யாருமே வரல அறுவடை செய்கிறதுக்கு. ஒரு 2-3 நாள் கழித்து அந்த விவசாயி வராரு. பார்த்துட்டு அந்த தெரிஞ்சவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இல்லைங்க, என்னோடய பக்கத்து வீட்டுக்காரர் வரேன்னு சொன்னார், அவரால் வர முடியல, அதனால் என்னோடய சொந்தக்காரங்களை கூப்பிடலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கூப்பிட்டு அவங்கள இந்த அறுவடைக்கு உதவ சொல்லலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படிங்களா அப்படின்னு அவர் கேட்டுட்டு கிளம்பிடுறாரு. உடனே அந்த குருவி குஞ்சுங்க குருவிக்கிட்ட சொல்லுது, அம்மா இந்த மாதிரி அவருடைய சொந்தக்காரங்களை வர சொல்கிறாரா அறுவடைக்கு, நம்ம கிளம்பிடலாமா அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த குருவி சொல்லுது, அவசரப்படாதீங்க பார்க்கலாம் அப்படின்னு. இதே மாதிரி நாட்கள் போகுது. அவங்க சொந்தக்காரங்களும் வரல, அறுவடை எதுவும் ஆரம்பிக்கலை. கொஞ்ச நாள் கழித்து அந்த விவசாயி வராரு. தோட்டத்தை பார்த்துட்டு இருந்தப்போ அவர் தெரிஞ்சவர் வராரு. அப்போ அவர் கேட்குறாரு, என்னங்க உங்கள் சொந்தக்காரங்களாம் வரலையா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லைங்க வரல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணலான் இருக்கீங்கன்னா, இல்லை நாளைக்கு நானே அறுவடையை ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த விவசாயி அங்கே தோட்டத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இதை கேட்ட உடனே அந்த குருவி என்ன சொல்லுது, சரி இதுக்கு மேலே நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்றைக்கு ஒருத்தர் அவரோட வேலையை அவரே களத்தில் இறங்கி பண்ணுறேன்னு முடிவெடுத்துட்டாரோ இதுக்கு மேலே அவரோட முடிவை யாரும் மாற்ற முடியாது. அதனால் நம்ம கிளம்பலான்னு கிளம்பிடுது. நன்றி.